மக்களின் நண்பன் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்மளோடு வரப்புற 2026 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்றத்தில் சார்பாக நம்ம அண்ணன் ஒருத்தர் நம்ம கூட வந்திருக்கிறாரு. அவருடைய சட்டமன்ற நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு உங்க சட்டமன்றம் 2026 தேர்தலில்? எப்படி களம் எப்படி இருக்கு? ஆத்தூருக்குள்ள பெரிய சபையா வருவாப்புல. நான் பிஜேபிக்காரன். நான் பிஜேபியில முக்கியமான பொறுப்புகள் வசிச்சு வந்தேன். பொன்னாரு, வானேசி வாஷா, அண்ணாமலை முதற்கொண்டு என்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு வந்து என்னுடைய தொகுதிக்குள்ளேயே அவங்களையும் வச்சு களை இறக்கிட்டும் பார்த்து தான் வந்தோம். அதான் நம்ம மக்களின் நண்பன் டாக்டர் அவருடைய சார்பாக அங்கே ஒரு 25 வீடுகள் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டி அந்த நிகழ்ச்சிக்காக நம்ம ஒரு அப்போ மத்திய இணையமைச்சர் இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர் கையில இருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. சிறப்பாக வேலை பார்த்து சிறப்பாக கொடுத்துருக்கோம். பொன்னாரை வச்சு வீடு திறந்திருக்கோம். முக்கியமானதுக்கு பிஜேபி சார்பில் நான் யாரும் முக்கியமான ஆளுகளை அழைச்சி வேலை பார்க்கணுமோ அந்த டாக்டர் மூலியமா நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். பொன்னாரை முதற்கொண்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ணாமலை முதற்கொண்டு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு கூப்பிட்டு வந்து பிஜேபி யாரையும் வளர முடியல. என்ன காரணம்? அது எனக்கே தெரியாமதே ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அங்க பிஜேபி பெருசா வளரல அப்படின்னு சொல்றீங்க? அதுதான் ஒண்ணுமே புரியல. செஞ்சிருக்கீங்க, செயல்பாடு பண்ணிருக்கீங்க, மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு அரசு வந்து அவங்களுக்கு வீடை கொடுக்குது, அந்த வீடை அவங்களால சுயமா கட்ட முடியல. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அவர் மருத்துவர் அவருடைய உதவினால நீங்க வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க. மக்கள் அப்ப உங்கள்கிட்ட மக்கள் ஆதரவு தானே பெருகுதானே செய்யணும். மக்கள் வளர்ந்து வர்றதுக்கு அங்கேயே அவர் ஒரு எம்எல்ஏ ஆகணும்ன்ற அந்த ஆசையில் அவர் இருக்கிறாருடா. பிஜேபியில ஒரு எம்எல்ஏ வரணும்னு ஒரு ஆசை இருக்கணும். அப்பதான் அந்த இடம் வளரும். அரசியல்ல இருந்தாலே உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஒரு அதிகாரத்துல வந்தாதான் மக்களுக்கு தேவையானதை நீங்க செய்ய முடியும். சும்மா நம்ம கொடியை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் நம்ம தொண்டனா தான் இருக்க முடியும். ஒரு வார்டு உறுப்பினராவோ, ஒரு ஊராட்சி தலைவராவோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தீங்கன்னா தான் அதிகாரம் உங்க கைக்கு வரும். நீங்க நினைக்கிறத மக்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். அப்ப அதை நோக்கிதான் எல்லா அரசியல் கட்சியில இருக்கும் பயணம் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருக்காரு, நீங்க அங்க கட்சியை பெருசா வளர்த்து எடுத்திருக்கீங்க. அப்படி இருந்து ஏன் உங்களால அதிகாரத்துக்கு வர? நம்மளுடைய திட்டம் பூராமே நம்ம செயல்பட முடியாது. இப்ப 100 நாள் வேலை கொடுக்குறாங்க அவங்க இதுல. அதாவது மத்தியில ஆட்சி இருக்கிற கட்சியில தான் நீங்க இருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில தொடர்ந்து 3ஆவது முறையா ஆட்சியில இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மத்திய அரசு திட்டங்கள் நீங்க ஈஸியா கொண்டு போய் மக்கள்கிட்ட நின்று போராடி ஜெயிச்சு நாங்க செய்வோம்னு கொண்டு போய் கொடுக்கலாம்ல. அந்த இடத்துக்கு அமைச்சர் பேச்சு தான் எடுப்பாங்க. இல்ல, அமைச்சர் வந்து அந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ரைட்டு. மத்திய அரசு திட்டங்கள் மூலியமா போய் கேட்கல. இப்ப நீங்களா சொல்றீங்க 100 நாள் திட்டத்துல வந்து நிறைய ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதை போய் நம்ம தட்டி கேட்கணும்ல. நம்ம உங்க மத்திய அரசுங்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு, பாரதிய ஜனதா கட்சியில நீங்க இருக்கீங்க. அப்ப அதை நம்ம ஏன் அதனால நம்மளால கேட்டு அங்க ஜெயிச்சு மக்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல? அங்க முடியாது. அப்ப அவ்வளவு இடையூறு இருக்கு. நம்ம போய் கேட்கணும். அதாவது நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா மீண்டும் பெரியசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கான காரணம் மக்களுக்கு நல்லது செஞ்சது இல்ல, மக்களை அடிமையாக்கி மக்களை பயமுறுத்தி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாருன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல. வேற என்ன நல்லது செஞ்சிருக்காரு சொல்லுங்க. அவர் எது நல்லது செய்யல. ஒரு சில இடத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அது எல்லா பேரும் பெத்த விலைக்கே ஏற்றத்தாழ்வு வரையில. அது ஒரு குடும்பம் வேற, அரசியல் வேற. குடும்பங்கிறது ஒரு நபரை சொன்னது நல்லது கிட்டது. அவங்க ஒரு 5 பேர் குடும்பத்துல இருக்குன்னா 5 பேத்துக்கானது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறதுல 2 லட்சம் பேத்துக்கானவர். 2 லட்சம் மக்களுக்கான தேவையை செஞ்சு கொடுக்கறதா ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் எந்த கட்சியில இருந்து வேணாலும் ஜெயிக்கட்டும், வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்ப 2021 தேர்தல்ல திமுக கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தானா இதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல எவ்வளவு வாக்குறுதிகள் உங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றிருப்பாங்க? வாக்குறுதியெல்லாம் இதுவரைக்கும் யாரும் நிறைவேற்றினதுல இல்ல. அப்புறம் எப்படி மீண்டும் அவரே வர்றாரு? அவர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் தான் என்னன்னு காரணம். இப்ப நான் பிஜேபியில பொறுப்புல இருக்கேன், முக்கியமான ஆளுநர் வச்சு வீடு முதல் திறந்திருக்கேன். இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஐபிட்டு போய்கிட்டு என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், எனக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லாம இருக்கு, எனக்கு இன்னும் உதவிட பல காரணங்கள் இருக்கு. நீங்க மாற்றுக் கட்சியில இருந்துட்டு அவர்கிட்ட போய் நீங்க நிக்கணும்னு அதத்தான் அவர் தக்க வச்சுக்கிறாப்ல. இப்ப நான் போய் கேட்டாலும் எனக்கு உதவி செய்வாங்க. சொல்றது அப்படி இல்லை. உங்களுடைய தேவைகளை அறிஞ்சு உங்களை கையில் எடுக்கிற மாதிரி அவங்க வேலைப்பாடு பாக்குறாங்க. நீங்க போய் நிக்கிறீங்களோ இல்லையோ, இன்னாருக்கு இன்னாரு தேவை இருக்கு, இன்னதை செஞ்சு கொடுத்தா அவன் நமக்கு ஆதரவா வந்துடும், நம்ம கட்சிக்கு வந்துருவான்னு நினைக்கிறாரோ. பல காரணங்கள் இருக்கு. பிஜேபியில ஒரு மாவட்ட தலைவர் தனபாலனை கூப்பிட்டு வச்சு என்னுடைய நண்பன் என் உயிர் நாடி ஒரு விசேஷம் வச்சிருந்தாரு. அமைப்பு சாராவில் ஒரு ஒன்றிய தலைவராகவும் இருந்தாரு. 3 வருஷம் அலைஞ்சாரு பொறுப்பு வாங்குறதுக்கு. இருந்து ஒரு மாவட்ட தலைவரை கூப்பிட்டு வச்சு ஒரு விசேஷம் வச்சவருக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு 3 வருஷம் அலைஞ்சாங்க. வாங்க முடியல. நானும் ஒரு ஒன்றிய தலைவர் போய் பொறுப்புக்கு வாங்கிக்கிறதுக்காக இதே மாவட்ட தலைவரையும் பார்த்தேன்.
3 வருஷம் மாவட்ட தலைவர் தனபாலா இருந்தார். அதுக்கடுத்து 3 வருஷம் இருந்தாப்புல. போய் நான் இவருக்காக உதவி செஞ்சு பார்த்தேன். பொறுப்பு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அது ஒரு சில பேருக்கு அது. அப்புறம் அதுக்கடுத்து எனக்கு அடுத்து அயனவேல் ஒன்றிய தலைவராக வந்திருந்தாரு. அதுக்கடுத்து எவ்வளவு போராடி அவருக்கு பொறுப்பு வாங்கிடலாம்னு பார்த்தேன். பொறுப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. முதல் பாரதிய காரணம், ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு நீங்க அடிப்படை உறுப்பினரா இருக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு தான். அதை தாண்டி அவங்க கட்சி ஒரு பொறுப்பு கொடுக்கலைங்கிறதுக்காக ஒரு மாட்டு கட்சி போயிட்டாரா? அவருக்கு பொறுப்பு ஒரு மாவட்ட தலைவரை வச்சு ஒரு விசேஷமே வச்சிருக்காரு. ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவழிச்சிருக்காரு. அந்த ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கலைன்னா அந்த ஆள் மாறுறதுல என்ன கணக்கு? அந்த ஆள் இப்ப போய் இது ஐபிஓ கூப்பிட்டு வந்து விசேஷம் வைக்கிறாரு வை. நல்லவரு கெட்டவருன்றது அப்பாற்பட்டது. இன்னைக்கு ஐபிஓ கூப்பிட்டு வந்து விசேஷம் வச்சிருந்தா எல்லா செலவும் அந்த ஆள் ஏத்திருப்பாரு. அன்னைக்கு இந்த ஆளு கை காசு விட்டு 3 லட்ச ரூபா செலவழிச்சேன். இன்னைக்கு இதே அந்த ஆளு கூப்பிட்டு வந்து விசேஷம் வச்சா, பொதுவா நான் பிஜேபிக்கா இருந்தேன். நாளைக்கு என் வீட்டுல ஒரு நல்ல விசேஷமே நடக்கிறேன்னு வைவேன், அவரை போய் நான் பாக்குறேன்னு வைவேன். பிஜேபிக்காரனா பார்க்க மாட்டாரு. அந்த இடத்துல ஏதோ நம்மகிட்ட உதவி தேடி வந்திருக்காரு, அந்த இதை செய்ய முடியுதுன்னு செய்வாப்ல. நான் என்னைக்கும் பிஜேபிக்காரன் தான். நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்கலன்றதுக்காக இல்லை. நாளைக்கு ஒரு கஷ்டம்னு போய் கேட்டா அந்த உதவி செய்வாப்புல. ஏன்டா நாளைக்கு அவன் உதவி நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. நம்ம அவருக்கு உதவி தேவைன்னா நம்ம போய் கேட்கணும். சட்டமன்ற உறுப்பினரா செஞ்சா பரவாயில்ல, நம்மள ஒரு மாற்று கட்சிக்காரன் நமக்கு சப்போர்ட்டா இருக்குங்கிற மனநிலையில அவர் செயல்படுறாருன்றீங்க. அவரை போய் நாடுறவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. உயிர் நண்பனே போய் இன்னைக்கு போய் அதில் போய் சேர்ந்துருக்காரு. என்ன காரணம்? பிஜேபி வளர்ந்து வந்த உடனே அந்த ஆளை விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து மாவட்ட தலைவர் இந்த தொகுதி வளரக்கூடாது. என்னைய பொறுத்தளவு இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு, இப்ப இருக்க மாவட்ட தலைவர், இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு மாவட்ட தலைவர் தமிழ்நாடு டோட்டலா போட்டது கூடமே திமுக காரங்க. திமுகவுக்கு சாதகமானவனத்தை இங்க போட்டிருப்பேன். பிஜேபியில என்ன காரணத்துக்காக போட்டாங்க? அண்ணாமலை விடிய கத்தி தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டே இருக்கிறேன். கத்தி என்ன பலனு? மாவட்ட தலைவர் முக்கியமான இடத்துல தமிழ்நாடு டோட்டலாவே பிஜேபி காரனுக்கு ஒத்துழைக்கிறவங்க பிஜேபிக்காரன் பூராமே திமுகவுக்கு சாதகமான ஆளத்தையும் போட்டிருக்காங்க. எப்படி கட்சி வளரும்? நீங்க முழுமையா சொல்ல முடியும். இப்ப நம்ம மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் அவர் இருக்காரு. அவர் அதிமுக இருந்து வந்தவர் தான். அவர் வந்ததை நான் சொல்லல, அவருடைய வேலையை அவர் கரெக்டா பாக்குறாரு. நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் உங்க மாவட்ட தலைவர் அப்படி இருக்கிறான்னு சொன்னா அதுல இன்னைக்கு உள்ள முழுமைக்குமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி முறையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். பானைக்கு ஒரு சோறுக்கு பதம் பாக்குறோம், ஒரு சோறுக்கு பதம் பாக்குறோம். அதனால என்னுடைய இடத்துல இருந்து பார்க்கல தமிழ்நாடு டோட்டலா அண்ணாமலையை நான் குறை சொல்லல, நயினா நாகேந்திரன் சொல்லல, முன்னோர்கள் நம்மளுக்கு மூத்தவங்க கட்சியில இருக்கிறாங்க அவங்க எல்லாம் குறை சொல்லல. இன்னைக்கு டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லாவே பிஜேபி காரனுக்கு பூராமே திமுகவுக்கு சாதகமான மாவட்ட தலைவர் தான் இருக்க முடியும். அதனால கண்டிப்பா ஆத்தூர் சட்டமன்றத்துல மீண்டும் பெரியசாமி அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக அவர்தான் வருவாங்க. சரி, மாநிலத்தை எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? திமுக வரும்? அது நான் சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு அவர் வராது, அவ்வளவுதான். விஜயனோட வருகை எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் கொஞ்சம் திமுகவுக்கு தான் கொஞ்சம் குறைக்கிறது மாதிரி வரும். ஏடிஎம்கே இருக்கிறது இருக்கா? ஏடிஎம்கே கட்சி இப்ப 7 உடஞ்சு கிடக்குது. 7 உடஞ்சிருந்தா கூட அதோடைய இது இருக்கும். விஜய் வளர்ந்தது வாசி ஏடிஎம்கே ஒண்ணு பாதிப்பு வராது. ஏடிஎம்கேக்கு பாதிப்பு வராது. திமுக ஓட்ட தான். திமுகவுக்கு ஓட்டு போறேன். ஓட்டு பிரிஞ்சிட்டாலும் கூட திமுக உள்ள பணப்பலம் இருக்கு. எந்தெந்த ஏரியாவில் எப்படி நடக்கும்னு தெரியாது. ஒரு சில இடத்துல அது நடந்ததே ஆகும் தேர்தல். அதாவது உங்க சட்டமன்றத்தை பொறுத்த அளவுக்கு மீண்டும் திமுக தான் வரும்னு உறுதியா சொல்றீங்க. மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியல. அது நம்ம தமிழ்நாடு இது ஆத்தூரை பொறுத்த அளவுக்கு பெரியசாமி வருவாப்புல. ஏன்டா என்னுடைய பிஜேபியில இருந்து ஒரு முக்கியமானவங்களே அங்கதான் இருக்கிறாங்க. அதனால அனுசரிப்பு இல்லை. பிஜேபியில அனுசரிப்பு இப்ப கொஞ்ச நாள் இல்லை. இதே மாவட்ட தலைவர் இது வரைக்கும் நீ பேசுனதே கிடையாது. நான் ஒரு ஒன்றிய தலைவராக இருந்திருந்தேன், பேசுனதே கிடையாது. அனுசரிப்பு இல்லை. இன்னைக்கு நாளைக்கு நான் போய் பெரியசாமி போய் நான் பாக்குறேன். உங்களுக்கு தேவையெல்லாம் சரி செஞ்சு கொடுத்துருவாருன்றீங்க. அன்பா பேசுவாப்புல. பேசுறதே பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு நாங்க போய் நிக்கிறேன்னா வாப்பான்னு பேசுவாப்புல. என்ன வாங்கன்னு நல்ல மாதிரியா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை ஒரு வாக்காளரா பார்க்காம அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்கிற ஒரு மனநிலையில பார்ப்பாரு. அப்படித்தானே? இன்னைக்கு இப்ப நம்மளாத்துக்கு பேசுறோம், எதுவுமே எந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். என் கூட ஒரு ஆளை வர சொல்லுங்க. ஐபி வீட்டுல போய் நான் நிக்கிறேன். இதே நம்ம மாவட்ட தலைவர் வீட்லயும் போய் நிக்கிறேன். அவருடைய பணிவிடை எப்படி, இவங்களோட பணிவிடை எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளே பார்த்துக்கலாம். இப்ப அவர் வீட்டு வாசப்பட்டுல போனா என்னப்பா என்ன காரணம்னு கேட்பாங்க. நயன்டா நான் ஒரு 2-3 விஷயத்துக்கு அவங்க கூட போயிருக்கேன். உள்ள போய் நான் போட்டோவிலேயே கேமராவிலேயே நான் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது.
பக்கத்துல பிரேம்குமார் நம்ம கட்சிக்காரர் இருக்கிறாரு, அதனால அவரை பார்க்க போவேன். அவரை பார்க்க போகையிலாம் நான் இவரையும் பார்ப்பேன், வாசல்ல உட்காந்துருப்பாரு. வந்தோன்னே அடுத்தவங்களுக்கு கொடுக்குற பணிவிடைக்கு நான் பாக்குறேன். ஒருத்தவங்க நின்றா என்னப்பா என்ன ஏது காரணம் என்னன்னு கேட்பாப்புல. இதே இது நம்ம கட்சியில போய் நின்றா கண்டுக்கவே மாட்டாங்க, கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு இப்படி இருந்தவங்களுக்கு ஆத்தூர் தொகுதியில நான் இருக்கையில 71 பூத்துல ஒரு 4 பூத்து மட்டும்தான் போடல, பாக்கி பூத்து பூரா போட்டு வச்சிருந்தோம். இதே டாக்டர் பாலகணன் எவருக்கும் தெரியும், உங்களுக்கும் முதற்கும் தெரியும். இப்ப ஏன் அத்தனை பூத்து போட முடியல, ஏன் அப்படி வேலை வாக்கையில? கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் உங்களுக்கு பெருசா வளர்ந்துருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னும் அதை விட அதிகமாவே ஈஸியா வேலை பார்த்துடலாம். நல்லா வளர்ந்துச்சு. நீங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்க, இப்ப 3-4 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒன்றிய தலைவரா இருந்தீங்க. ஆமா. அப்பயே 71 பூத்துக்கு 67 பூத் போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்ப ஆமா. கட்சி பெருசா வளர்ந்துருக்கு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்களே உங்களை தேடி வந்திருப்பாங்களே. நம்ம பொறுப்பு மாறிடுது இல்ல, நம்மளுடைய வளர்ந்து வந்ததை இப்ப வாரிசு அரசியல்டா அப்பனோட எல்லா விஷயம் பிள்ளைக்கு சொல்லித்தரேன். டேய் இந்த ஆட்டை இப்படித்தான் வளர்க்கணும், இப்படித்தான் கொலை கொடுக்கணும், அது துள்ளுற நேரத்துல தான் கத்திய வைக்கணும், நாளைக்கு கறி மொத்தமா இருந்துச்சுன்னா விற்க முடியாது, இதை அறுத்து முடிச்ச பிறகு இதை அறுக்கணும் அப்படின்ட்டு நானுடைய பிள்ளைக்கு திமுக அரசியல் சொல்லி கொடுக்கும். பிஜேபியில் அப்படி இல்லை. நான் 3 வருஷம் இருந்து என்னுடைய உழைப்பை பூராமே கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு வெளியேறி போயிருந்தேன். அதுக்கடுத்து என் பிள்ளைக்கு வேணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அது சரிதான். அது அப்படின்னா அது ஒரு திமுக மாதிரி ஆயிடும். ஆனா நீங்க 3 வருஷம் கட்சியை வளர்த்து எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்து வர்ற அந்த ஒரு மண்டல தலைவர் அந்த பணி அப்படியே சிறப்பா செஞ்சிருந்தாருன்னு முடிஞ்சு. 40 கொடிக்கம்பம் வாங்கியிருக்கேன், 40 கொடிக்கம்பம் வாங்கி இன்னும் ஐஸோட வச்சிருக்கேன். 40 கம்பமும் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். கொடி ஊன்றதுக்குள்ள அண்ணாமலை வச்சு கொடி ஊண்டணும்னு நினைச்சேன் எல்லா பக்கமுமே. அதுக்குள்ள கொஞ்சம் மாற்றங்கள் ஆயிடுச்சு. அவரு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு அவர் மாநில துணைத் தலைவராகத்தான் இருந்தாரு, இப்ப அதுக்கடுத்து மாநில தலைவர் ஆனாரு. அன்னைக்கும் அவரை கூப்பிட்டு வந்து வாணி வந்திருக்கு, பொன்னார் வந்திருக்காரு, நம்ம வீடு இத்தனை வீடு டாக்டர் மூலியமா கட்டணும் திறந்தோம். அன்னைக்கு வளர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. எந்த நேரமும் ஆத்தூர் ஒரு மாதிரியாத்தான் இருந்துச்சு. அதே வளர்ச்சி மீண்டும் இப்ப நான் 100 பேர்த்த சேர்த்து கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து 200 பேரை சேர்த்து கொடுக்கணும். நான் 100 பேர்த்த சேர்த்து கொடுத்துருந்தேன், 25 பேர் ஆகி கொடுத்தாங்க. பிஜேபி இது திமுக பெருசா வளருதுன்னு அந்த இடத்துல அப்படித்தான். அண்ணாமலை இருக்கையில என்ன போர்ஸ் இருந்துச்சு,